சட்டை போட்டு வராரு பாருங்க, அவரு தான் நம்ம ஹீரோ. அவர் ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பாரு, அதை விட நல்லா சைட் அடிப்பாரு. அடுத்தது என்ன, நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் தான். அதோ வேகமா ஓடி வராங்களே, அவங்க தான் நம்ம ஹீரோயின். ஓ கண்டக்டர், பஸ் நிறுத்தியா? ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. ஏய், யார பத்தி ஏறி வாயன்ற? நீ தானே நார வாயன், தவளை வாயன், யானை வாயன். யார பத்தி சொல்றான் பாருங்க. கழுத்துக்கும் வயிறுக்கும் சம்மதமே இல்ல. பூசணிக்காய்க்கு பேண்ட் போட்ட மாதிரி இவெல்லாம் நம்மளை பத்தி பேசுறான். ஏய், நாய் கவின் வந்து போட்ட எலும்பு துண்டு மாதிரி இருந்து இந்த பேச்சு பேச ஏறி வாடா. நீ கொஞ்சம் இறங்க, உனக்கு பதிலா 20-30 பேர் உள்ள ஏறலாம். ஏய், 3 வருஷம் இல்லடா, 30 வருஷம் விட உனக்கு வேலை கிடைக்காதுடா. உடுத்தல கூப்பிடாம போறதுல. ஏய், உன் ஆள் வந்தவனே கமுக்கமா பேசுறத வரேன் இரு. ஏமா போனா முகத்தை எப்போதும் கனவா மாட்டல. ஏய், உன் ஸ்டாப்பிங் இப்ப உள்ள போய் பாத்துக்கோ போ. மச்சி, என்னைக்கா ஒரு நாள் அடி வாங்க மாட்டாவா? இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க தான் ஹீரோயின். ஆனா இப்ப வரவங்க ஹீரோயினுக்கும் மேல. காக்கா காக்கா படத்துக்கு கால் ஷீட் மட்டும் கொடுத்திருந்தாங்க, இவங்க ஒரு இருப்பாங்க. முன்னாடி 2 பேர் யாருந்தீங்களா? டிக்கெட் வாங்குமா? ஏன் நீ உருட்டு வந்து டிக்கெட் வாங்க முடியாதா? ஆமா, உன் மூஞ்சால கிட்ட வந்து பார்த்து டிக்கெட் வாங்குறாங்களா? இது யாரா இது? புது ஃபிகர் ஆகுது. விசில் வச்சு கிட்ட பாத்துற வேண்டியதுதான். என்ன இருக்கிற ஃபிகர்ல உன் மேல மட்டும் வந்து விடுறேன்னு பாக்குறியா? இருக்கிற ஜிலேபிய நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா வந்து இருமா வருமா வருமா இருமா. இந்தாமா இந்தாமா இந்தாமா. 50 பைசா எங்க? அட உயிர்விடுமா, அப்புறம் வாங்கிக்கமா. பைசா திருடி உடம்ப வளர்த்து. அட உடுமா உடுமா. ஏய், டிக்கெட் வாங்க. நானே ஒரு டிக்கெட். டோல்கேட்ல வருங்க. இப்ப பாருங்க, டீசெண்டா இன்ஷர்ட்லாம் பண்ணிட்டு ஏறானு இவன் பக்கா திருடன். பின்னாடியே ஒருத்த வரான் பாருங்க, பஸ் ரூபு தலையில இடிக்கிற மாதிரி, மகா குடிகாரன். 3ஆவதா ஒருத்தரு கதைக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உள்ள போறாரு. அவர் தான் பெரிய என்ன அலர்ட்? போ போ போ. ஏய், என்ன இங்க வந்து சாமி கும்பிடுற? புள்ளையார் நினைச்சிட்டோம். ஏய், போ போ, இன்னைக்கு வரதெல்லாம் இப்படிதான். போ, உள்ள போ உள்ள போ உள்ள போ. இருக்கு அதிகமா இருக்கு. அப்போ முகம் எப்படி இருக்கும்? ஆமா, முழிட்டு போய் பாத்துக்கோ மாமா. மச்சான், நேத்து குங்குமப்பூ போட்டா படம் பாத்தியாடா? குங்குமப்பூ போண்டாடா. ஏய், அதுல கரெக்ட் தான்டா. இதோ என்னவா ஃபைட் பண்ணிக்குது, கிராபிக்ஸ்லாம் சூப்பரா இருக்குடா. தெரியவே தெரியாது. Hey guys, that is not Kumgumapu Panda, that's Kung Fu Panda, crazy fellows. என்னோட பேக் காணோம். கண்டக்டர் மாமா தாலியை காணோம். ஏய், உனக்கு ஏது இந்த தாலி? Hey, that's my girlfriend's bag, I will take care. ஐயோ, ஏய், டிப்போல வந்துச்சு. இறங்க இறங்க இறங்க. ஏய், உள்ள. ஏய், முட்ட பேசினே இரு. போ போ. 6 மாதங்களுக்கு பிறகு நேத்து நம்ம ஆபீஸ் காஃபி டாக்ல ரமேஷும் அருணும் எஸ்பி சாட்டர்ஜி பத்தி பேசினாங்களே, அதை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? நேத்து நான் ஸ்ட்ரிக்ட்லி வெத்தனால எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியலடா. ஓகே ஓகே. ஏய், அங்க உட்கார்ந்துருக்கு நம்ம ரஜினி மாதிரியே இல்ல? ஏய், அவனே தான்டா. வாடா, என்னாச்சுன்னு கேப்போம். என்னடா ரஜினி இங்க உட்கார்ந்துருக்க? 6 மாசமா உன்னை கான்டாக்டே பண்ண முடியல, என்னாச்சு? மச்சான், ஆள் தெரியும்ல? ஆமா, நம்ம ரூட்ல டொக்கு மாதிரி ஒருத்தன் வருவான்ல மச்சான். ஆமா, அவன் உசார் பண்ணிட்டான்டா. டேய், அவனா? அந்த அவனே ஒரு போயிட்டான் மச்சான். அவன் அவளுக்காக அடி வாங்கும் போது கூட எனக்கு வலிக்கல, ஆனா இப்ப ரொம்ப வலிக்குது மச்சான். டேய், லோண்டா மாதிரி நீ எப்படி மாதா போட்டு கவுத்தாம்ப நீ இருக்கேடா. என் ஃப்ரெண்டு சொல்லிருக்கே ஐ ஃபீல் பப்பிஷே மச்சான். உடம்பச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சான். இதான் திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு, புண்பட்ட நின்றதோட நண்பன் மனம், ஐயோகோ கண்டுக்காமல் போவது இந்த பெண்ணின் குணம். ரஜினி, இது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்ல. இதுக்கு உங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களால நீ தான் காப்பாத்தணும். அவங்கள உங்களுக்கு விட்டா வேற யாரா இருக்காங்க? என்ன மச்சான் பண்றது, எனக்கு வேலை கூட இன்னும் கிடைக்கல மச்சான். நம்ம ஹெச்பில எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல பார்த்து ரெஃபர் பண்ணி சேர்த்துடலாம் மச்சான். அழகா சொன்ன மச்சி. ரஜினி, உன்னோட ரெஸ்யூம் மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. என் ரெஃபரல் மூலமா ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றேன். அந்த இன்டர்வியூ மட்டும் நீ நல்லா பண்ணிட்டேன்னா
நீ உன் லைஃபே மாறிடுடா. வரலாம் பக்காவா போன வேண்டாம். அப்புறமா என்ன மச்சி, அவன் என்ன பச்சை கிளி, இங்க வா பஞ்சவர்ண கிளிதான் பறக்க. பஸ் ரூட்ல ஒரு ரூட்ன்றது அவன் காதலுக்கான ரூட் இல்லைங்க, அவன் வாழ்க்கைக்கான ரூட். அவன் கூட பஸ்ல வந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன சின்ன இன்ஃபர்மேஷனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் நல்ல மார்க் எடுத்தவங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் देम. Thank you.